ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8th கொஸ்டின் ஃப்ரம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டாபிக்ல இருந்து நம்ம 8வது கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கேட்கறாங்க. ஸோ அதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம 7th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா a இன்டு பி இன்டு சி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டு சியோட பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏ இன்டு பி இன்டு சின்னு பண்ணலாம். ஸோ ஏ இன்டு பி இன்டு சி. ஸோ அல்டிமேட்டா எல்லாமே நீங்க எந்த ஆர்டர்னாலும் மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஆனா இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணாதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி ரூல் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மை பேசிக்கா அந்த ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்கு நீங்க செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களா, 8 into 14 into 2 equal to 8 into 14 into 2. ஆக்சுவலா இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் வந்துருச்சு. ஸோ நான் அது எழுதியே காமிக்கிறேன். ஸோ சப்போஸ் இது வந்து எப்படி இருக்குன்னா 8 into 14 into 2 இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் இங்க பிராக்கெட் போட்டு அப்புறம் into 2 பண்ணிருக்காங்க. ஸோ இது இந்த ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இல்லைன்னா நீங்க இப்படி கூட பண்ணலாம், 8 into 14 into 2 இதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒன்னு இதை பண்ணலாம், இல்ல இதை பண்ணிட்டு இதை பண்ணலாம், இல்ல 8 into 14 into 2 பண்ணிட்டு அப்புறம் 8 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஆர்டர் பண்ணலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. பட் அது புக்ல அப்படி கொடுக்கல. ஆக்சுவலா 8 into 2 பண்ணிட்டு அப்புறம் into 14 பண்ணலாம் நீங்க. ஸோ இதுவும் பாசிபிள் தான். ஸோ எந்த அல்டிமேட்டா ஆன்சர் எல்லாம் ஒண்ணுதான். பட் அவங்க ரூல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபாலோ ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மத்த 3 ஆப்ஷனுமே எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நம்பர் இல்லவே இல்லை. இது இந்த ஈக்குவேஷனே தப்பு. 11 into 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 7 plus 11. ஸோ இது அப்படியே அடிச்சிடலாம். 11 into 7 77 ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு 18. ஸோ 11 plus 7 18 வரும். ஸோ இது தப்பு. 13 into 0 ஈக்குவல் 10 into 3 இதுவும் தப்பு. 13 into 0 0 வரும். 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 30. ஸோ அதுவும் தப்பு. 9 into 2 into 15 இஸ் ஈக்குவல் டு 9 plus 2 plus 15 இதுவும் தப்பு. 9 into 2 into 15 அதை நீங்க எப்படி எழுதலாம், 9 into 2 into 15 எழுதலாம். அப்படி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் இதுல எல்லாம் பிளஸ் ஆயிருச்சு. ஸோ ஏதோ இடகடமா பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், மற்ற 3 ஆப்ஷனுமே தப்பு. ஸோ 8th கொஸ்டின் ஓவர். மேபி நம்ம இன்னும் ஒரு கொஸ்டின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, 9th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுள்ல நீங்க ஹிப்போ மேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லாங் ஃபார்ம் வீடியோஸே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.